உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக, இவ்வையகம் வளம் பெறுக. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளாலும் வள்ளல் பெருமானாரினுடைய குருவருளாலும் இன்றைய தினத்தில் நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பில் ஒரு சத்திவிசார கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான தலைப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு வள்ளலார் சோதனை வைக்கிறாரு என்னன்னு தெரியல. வேலைக்கிழமை தான் ஐயா ஃபோன் பண்ணி இந்த தலைப்பை சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அன்னையிலேருந்து எனக்கு உட்கார கூட நேரம் இல்லை, வேலை. ஆமாம் ஆமாம். இருந்தாலும் ஐயா விடலை, என்னை தூங்க விடாமல் எத்தையாவது படித்து எத்தையாவது கண்டுபிடிச்சின்னு போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி அந்த தலைப்புக்கு ஒரு விளக்கத்தை அருமையாக ஐயா கொடுத்தாங்க. அது நானே சிந்திக்காத ஒரு விளக்கம்தான். 300 மலையிருள் முழுவதும் நீக்கியே, முழுசா நீக்கணும் நீங்கன்னு சொல்லி என்ன, எண்ணுல வரைமேல் எழுந்த செஞ்சுடரே. அடுத்த வரி, எண்ணுல வரைமேல் எழுந்த செஞ்சுடரே. வள்ளலார் பார்த்தீங்கன்னா அந்த 1596 வரி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இது 1535வது வரி. இது அகவல்லேருந்து எடுத்துருக்காங்க. எங்கே போயிருக்காங்க பாருங்க. 1535 வரியை படிச்சுட்டு 35வது வரி எனக்கு கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு கொடுத்தாங்க. தேவரும் மூவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. அது 1582வது வரி. பக்கத்தில் அடுத்த ஸ்டாப்பில் நிற்கிறார் ஐயா. அவரும் நல்ல சிறப்பாக நம்முடைய மருத்துவர் பழனி ராமலிங்க ஐயா நிறைய உரைகள், நல்ல ஒரு உரையில் ஒரு சிறப்பு, அதாவது ஒரு பக்குவ நிலை. ஆனால் நிறைய கதை விடுறாரு. அது அது சொன்னாதான் மக்களும் சிரிக்கிறாங்க. இப்போ மலை இருள் வள்ளலார் மலத்தில் புழுத்த புழு நாம அப்படின்னு சொல்றாரு. வினை இருள்னு ஒரு இடத்துல சொல்றார். வெறுள் மன மாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றி அருட்பெருஞ்சோதி. எல்லாமே நம்ம எங்க இருக்கிறோம், இந்த உலகம் எங்க இருக்குது. முதல்ல வரும்போதே என்ன சொல்றாரு, அகத்தே கருத்து இருக்கிற உலகம். வரும்போதே முதல் வார்த்தையை அகத்துல கருப்பு வச்சிருக்கான், புறத்தே வெளுத்து. இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 வகையாக பிரித்து வச்சிருக்கேன். நல்லவன் போல் நடிப்பவன், கெட்டவன், நல்லவனாக இருப்பான் ஆனால் கெட்டவனாக உலகத்துக்கு தெரிவான், கெட்டவனாக இருப்பான் புறத்திலே நல்லவனாக தெரிவான். இந்த புறத்தோற்றம் இருக்கு பாருங்க, மிக மோசமானது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவான். ஆனால் இன்னைக்கு மேஜிக்கல் ரியாலிசம், ஒரு விதமான உடைகளை போட்டுக்கின்னு, நான் கூட தலைப்பெல்லாம் கட்டிக்கின்னு வெள்ளை இதெல்லாம் போட்டுக்கின்னு புறத்தில் வெளுப்பாக இருக்கிறேன். ஆனால் என் அகத்தில் என்ன இருக்குது? வள்ளலார் சொன்னார், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், ஒருத்தரை கூட விடலை, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அப்படின்னு போறார். அப்ப அகத்து எல்லாம் நம்ம எப்படி இருந்தோம்னா கருத்து இருந்தோமா, புறத்துல வெளுத்து இருந்தோமா. இதை திருத்தத்துக்கு தான் நான் வந்தேன், வருவிக்க விட்டுறேன்னு சொல்றார். அதுக்கு நிறைய பாடல்கள் எழுதுறார்.
கிட்டத்தட்ட 5967 பாடல்கள் நம்ம எழுதியிருக்காரு. இது இல்லாமல் அவர் எழுதி வெளியிட முடியாத பாடல்கள் 20,000க்கு மேலே இருக்குதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜரை பற்றி தெய்வமணி மாலைன்னு ஒரு தெய்வ மாலைன்னு எழுதுனதாகவும் அந்த பாடல்கள்லாம் கிடைக்க பெறாமலே போயிட்டு நமக்கு கிடைத்த பாடல்கள் தான் இவை. அப்போ அகத்தில் யாரெல்லாம் கருத்து இருந்தாங்களோ அவங்களெல்லாம் புறத்தில் வெளுக்க வைக்கிறதுக்காக எழுதின பாடல்கள் மொத்தத்தையும் கொடுக்காம அதற்கும் அடுத்தபடியாக அகவல்னு ஒன்று தொடுக்கிறார். 1874 வருஷம் அந்த அகவலை ஒரே இரவில் 2 முறை எழுதுகிறார். அகவல் என்று சொன்னால் நம்முடைய அகத்தின் உள்ளிருந்து வள்ளல் பெருமானார் கண்ட அனுபவங்கள். இந்த உலகத்தையே அந்த அகவல் உள்ள வைத்திருக்கார். அந்த உலகத்தையே அகவல் உள்ள வைக்கின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கினே வரார். ஒன்று ஒன்றா ஒரு வரியாக சொல்லிக்கினே வரும் பொழுது இந்த முடிக்கிற கிளைமேக்ஸ் தான் இந்த வரி 300 மலை இருள் என்பது. அதற்கு அடுத்தது வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருள் கனலின் ஐயா கூட சொன்னாங்க. ஒவ்வொரு அழுக்கா நம்ம நீங்கின்னு வரணும். மலை இருள் என்று சொன்னால் இந்த வார்த்தை எங்கேயாவது இருக்குதா? முதல்ல வினை இருள் இருக்குது. அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டதையும் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம்னு இருக்குது. இது என்ன மலை இருள் என்று சொன்னால் நமக்கு அதுவும் 300 மலை இருள். ஐயா 300ன்ட்டாரு. கோடிக்கணக்கான மலை இருள் இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம், 300 என்பதனுடைய அர்த்தம் ஐயா சொன்னாங்க, நம்ம பிறக்கும் போதே பாவ மூட்டையை சுமந்துக்குன்னு பிறக்கிறோம். பிறக்கும் போது நம் தாய் தந்தையருடைய உணர்வு சிக்கலுடைய அழுக்கு தான் நாம. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து 2 பொம்மைகள் செய்துன்னு தான் விளையாடன்னு பாடினான் கவிஞன். அது மாதிரி பிறக்கும் பொழுதே மலை இருளோட பிறக்கிறோம். இப்போ 300 என்பது முன் உரு, மலை இருள் என்பது அஞ்ஞான இருள். அந்த அஞ்ஞான இருள் என்று சொன்னால் அறியாமையால் நாம் செய்கின்ற பாவங்கள். அறிவு நிலை வந்துவிட்ட பிறகு அறியாமையால் நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் எண்ணுல வரைமேல் எழுந்த செஞ்சுடரே. எப்ப வரும்? எண்ணுல வரைமேல், என் உள்ளத்துல அந்த வரைபடம் வரணும், செஞ்சுடரா வரணும். எப்ப வரும்? அரச ஒளி வாழைப்பழ வியாபாரம் பண்றாரு, சன்மார்க்க சங்கத்துக்கு போறாரு. ஒன்று பாவமா இருக்குது, ஒன்று புண்ணியமா இருக்குது. வியாபாரம்னா கல்லாப்பட்டினா கள்ளப்பெட்டி, ஒருத்தருடைய காசு வாங்கி போட்டுக்கிறது தான். அப்ப அந்த அந்த வெறுல் மன மாயை, வெறுல் மன மாயை போன வெறுல்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்று பொருட்கள். அந்த வெற்று பொருட்களின் மீது இந்த மனம் மாயை கொள்கின்றது. அந்த மன மாயை நீக்கினாதான் தெருள் அருள் ஒரு தெருள் வருன்றார். தெருள்னா தெளிவு. அந்த தெளிவு எப்போ வரும்? வெறுல் மன மாயையை விளக்கணும். இந்த மலை இருள் என்பது அஞ்ஞானம். அறிவு கெட்டு போய் கிடக்குது. இந்த உலகத்துல அறிவு கெட்டு போய் கிடக்குது. இன்னைக்கு ஒழுக்கம் இல்லை. சன்மார்க்க சங்கத்தார் கண்டாலே பயந்து ஓடுறான். அவனை கூட்டு நம்ம எங்க புத்தி சரியில்லை போறோமோன்னு. ஏதோ டாஸ்மார்க் உலகமாகி போச்சு. இன்னும் போதை பாக்கு, போதை மருந்து, இன்னும் போய் அதில் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகினே போகுது. அந்த மாயையெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? மலை இருள், அதெல்லாம் மலை இருள். நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கு வந்துட்டோம். ஐயா சொல்றாரு, வள்ளல் பெருமானாரு, மனதினாலே பாவம் செய்யறோம். நீ பாவத்தை செய்யணும்னு இல்லை, மனசால நினைச்சாலே மனதால் வரும் பாவம்.
ஒருத்தர் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது, பிறன்மனை நோக்கா பேராண்மை, பெண்கள் விஷயத்தில் தேக சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது, இன்னும் பல ஒழுக்கக்கேடான விஷயங்களை போய் ஈடுபாடு செய்கிறது, இதெல்லாம் மனதினால் வரக்கூடிய பாவங்கள். அப்புறம் வாக்கினால் வரக்கூடிய பாவம், சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ அப்படின்றார் வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகத்தில். இந்த மலை இருள்னு எடுத்துக்கினாலே அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் வர 44 வரியுமே மலை இருள் தான். நல்லோர் மனதை நடுங்க செய்தவனோன்னு ஆரம்பிச்சு சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தனோன்னு. இப்போ அந்த வாக்கினால் வரக்கூடிய பிறருக்கு விசேஷம் கேளா வகை, மெதுவாக பேசணும், அந்த பழக்கம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா வள்ளலார் எழுதி வச்சிருக்கிறார், பிறருக்கு விசேஷம் கேளா மெல்லென துதித்தல் வேண்டும். சத்தமா பேசினாலே பாவன்றார். துர்குண மாயை போய் தொலைத்தது. சத்தமா பேசுறதே ஒரு மலையுருள். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய செயல்பாட்டால வரக்கூடிய பாவங்கள் ஒரு விஷயமா எடுத்து சொல்லிக்கினே போலாம். ஐயாவுடைய கருத்துக்களை அப்படியே நம்ம பார்த்துக்கினே இருந்தோம்னா, மலை இருள் என்பது ரொம்ப நிறைய போகுது, அது பாட்டுன்னு போகுது. இப்போ நம்ம சங்கம் நடத்துறாங்க, சங்கத்துல செயல்பாடு நடக்குது. மாதமான மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கூட்டம் போட்டுதான் ஆகணும். இதை போட முடியாத ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போட்ட கூட்டத்தை பார்த்து போட முடியாத கூட்டம் பொறாமை கொள்வதும் ஒரு மலை இருள். இது நம்ம செய்ய முடியாததை ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த இருள். ஆமா, பொறாமை. அது ஆமா. அப்புறம் ஐயா நிறைய சொல்லிட்டு வராங்க. அதுல காம புடைப்புயிர் கண் தொடராவகை ஆமர அடக்கும் அருட்பெருஞ்சோதி. நம்மள எது கெடுக்குது? கண்ணு கெடுக்குது. மோசமான நம்ம உறுப்பு உடம்புலயே நல்ல ஒரு விஷயமான பொருள் எதுனா கண். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையவர் தான் ஒளி. ஆமா, இந்த கண் ஒளி என்ன சொல்றார் ஐயா, இது எங்க போதான்? காம புடைப்புயிர் கண் தொடரா வகை ஆமர அடக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த காமம் ஒரு மலை இருள். அந்த மலை இருள் நம்ம நீக்கி வரணும். பொங்கூறு வெகுளி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் அருட்பெருஞ்சோதி. வெகுளி புடைப்பு நமக்கு சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்றார். அந்த பொங்குரு வெகுளி புடைப்பு ஒரு சாதாரணமா கோபம் வருது. ஐயா கூட நிறைய கதை சொன்னாங்க. ஆமா, இந்த புத்தர் ஒரு கதை சொன்னார். இந்த காமத்தை பத்தி சொல்லும் பொழுது எல்லாம் முனிவர் ஞானிகள் ரிஷிகள்லாம் எதுக்கு காட்டுக்கு ஓடிடுறான். காட்டுக்கு போய் தவம் செய்கிறான். வள்ளலார் அன்பர் கூட காட்டுக்கு போயிட்டாரு வச்சுக்கோங்களேன், தவம் செய்கிறார். எதுக்குன்னா இந்த காமத்தை அடக்கணும் அப்படின்ட்டு. மோசமானதுன்றார் ஐயா. காமம் எனும் உட்பகைவன் சொல்றார். நமக்கு பகைவன் சன்மார்க்க சாதனத்தை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு வேற எங்கேயும் இல்லை, பகைவன் நமக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். காம உட்பகைவன். அப்போ காட்டில் போய் தவம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஜல் ஜல் ஜல்னு ஒரு சலங்க சத்தம் கேட்குது. கேட்டா போச்சு. கண்ணை மூச்சு பார்க்குறாரு. ஒரு பொண்ணு தயிர் பானையை எடுத்துக்கிட்டு போய் நிற்குது. தீர்த்து கதை. ஐயையோ, நாம் காமத்தை வேலைனா காட்டுக்கு வந்தோம், இங்கே அந்த பொண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு, இது எதனால் வந்தது? கனமுதல் கருவிகளால்னு ஐயா சொல்கிறாரு இல்லையா. காது இந்த ஜல் ஜல்னு இந்த சலங்க சத்தம் கேட்ட உடனே எழுந்துனாரா,
இந்த காதால தானே வந்ததுன்னு சொல்லிட்டு மறுநாள் காதில் பஞ்சை வச்சுக்கினேன் தவ உட்காந்துருக்கிறார். அதே நேரம் அதே பொண்ணு போகுது, மல்லிப்பூ வாசனை மூக்கில் வருது. மல்லிப்பூ வாசனை, கண்ணை திறந்து பார்த்தா அதே பொண்ணு. ஆஹா தீர்ந்துதுடா நம்ம கதை சொல்லிட்டு மறுநாள் மூக்கை நல்லா போட்டு கட்டிக்கிட்டு வாசனை வராத அளவுக்கு போறாரு. கரெக்டாக அந்த பொண்ணு வர நேரம் வருது. மனசு இருக்கு பாருங்க, கண்ணு மூக்கு காது இது எல்லாத்த விட ஐன்ஸ்டீன் தேரி சொல்லலாம் E=mc². இந்த மனம் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. ஒளியை விட வேகமாக போகக்கூடியது உலகத்தில்னா மனசு தான். அந்த பொண்ணு போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுதே எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு போகுது. சரி இந்த இடத்தையே மாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு வேற ஒரு காட்டுக்கு போய் பண்ணுறாரு. கரெக்டாக அதே நேரம் வருது. இந்நேரம் அந்த பொண்ணு போயிட்டு இருக்குமா. அப்போ மனமுதல் கருவிகளால் நாம் என்ன அடையணும்? அந்த மலை இருள் என்பது காமத்தின் பொருட்டு நம்ம அதிகமாக வாட்டி வதைக்கக்கூடியது. அதுதான் கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்து அதிசயம் நிகழ்த்திடும் அருட்பெருஞ்சோதி என்றார். கற்பகம் என் உளம் கைதலில் கொடுத்தேன். அந்த பாட்டுக்கு முன்னாடி வள்ளலார் பாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரு வரி அந்த ஒரு கண்ணியை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ளதை சேர்த்து பார்க்கணும். பார்த்தாதான் அதனுடைய பொருளை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். துன்புல அனைத்தும் தொலைத்தெனதுருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே. எதெல்லாம் நமக்கு துன்பம் தரக்கூடியது? எதெல்லாம் நமக்கு? நம்ம 7 திரை விளக்கம் பார்க்குறோம். இச்சா திரை, உண்மை திரை, சக்தி திரை, மாயா சக்தி, அசுத்த சக்தின்னு. இந்த 7 திரை விளக்கத்திலேயே ஐயா நேரடியாக பொருளை கொண்டு வந்துடுறாரு. ஆனால் நம்ம யாரும் அதை உடைச்சி சொல்றதில்லை. பொய், கொலை, கல், களவு, காமம், பேராசை, கஞ்சத்தனம், இது இந்த 7 திரையை விளக்கி உள்ள போனாதான் ஆன்ம பிரகாசத்தை நம்ம அடைய முடியும். அந்த அறிவு நிலையை நாம் அடைய முடியும். ஐயா சப்ஜெக்ட் தொட்டு போயிட்டாங்க. இணைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே, இணைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதி. நமக்கு என்ன செய்யணுமா? சரி, காமத்தை விட்டுட்டோம், பொய் சொல்றதை விட்டுட்டோம், கொலை செய்யறதை விட்டுட்டோம், மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யறதை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு சன்மார்க்க சங்கத்திலே உட்காந்துக்கணும், நெறியை பற்றி பேசுகிறோம். ஐயா வெறின்னாங்க, அதை நான் நெறின்னு மாத்துறேன். அதனால் நாம் எல்லாமே ஐயா சன்மார்க்க நெறியை நோக்கி ஓடுகின்றார். புனித நெறி. ஆமாம் ஆமாம், நெறியில் வெறி அப்படி வச்சுக்கலாம். ஆக எந்த வெறியும் நம்ம பிடிக்காத பார்த்துக்கணும். மதமாகிய பேய் பிடியாதிருக்க வேண்டும் வள்ளல் பெருமானார். அதுவும் மலை இருள் தான். மதங்கிற பேய் பிடிச்சாலும் போச்சு. காரல் மார்க்ஸ் சொன்னார், மதம் மனிதனுக்கு கஞ்சா போன்றதுன்னு. கஞ்சா போன்ற பொருள் எதுலான்னா மதம் தான். இன்னைக்கு அந்த மதம் தான் இன்னைக்கு நாட்டை ஆளுது. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா நிறைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம் சொன்னா, மலை இருளை நாம நீக்கணும். அதுவும் முழுசா நீக்கணும். இப்போ எல்லாத்தையும் நீக்காச்சு. பொய் நீக்காச்சு, கொலை நீக்காச்சு, கல் நீக்காச்சு, களவு நீக்காச்சு, காமம் நீக்காச்சு, எல்லாம் போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து அமுத வேலையில் எழுந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி சத்விசாரம் பண்ணி முக்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்றார். முக்தி என்பது நிலை 300 சாதனம். 300 சாதனம் 2 தான். சத்விசாரம் 1, பரோபகாரம் 1. இந்த 2 சாதனத்தை கையில் எடுத்தாலே இந்த பிரபஞ்ச வெளி இருக்கு பாருங்க, உலகம் நம்மளை சும்மா விடாது. அதுவும் நாம வாழ உலகியலில் மரணமில்லாத பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டீர் சொன்னார் இந்த உலகியலில். ஆனால் வள்ளலாறு சென்னையை விட்டு கிளம்பிட்டார். தர்மமிகு சென்னை, தலம் ஓங்கு சென்னைன்னு 19 ஓங்கு சென்னை சொன்னவர் கடைசியில் எனக்கு இந்த சென்னை பிடிக்கல. ஏன்?
தேட்டில் மிகு சென்னைன்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் சென்னையில் இருந்தேனா என்னுடைய உள்ளம் சிலுகுறும், நானே பேலன்ஸ் இல்லாத போயிடும் பொழுது அப்படின்னு அப்படிதான் இருக்குது. இந்த சங்கத்தை முதல் நடத்த விடுறாங்களா, அதுக்கு எவ்வளோ பேச்சு ஏச்சு போறாம, அது அப்படி இது இப்படி ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் மத்தியில் சங்கம் நடக்குது. ஆனால் ஏன் போறாருன்னா ஒரு சம்பவம் அவரை பாதிக்குது. ஒரு ரா பிச்சைக்காரன் வள்ளலார் ஒரு சகாப்தத்தையே மாற்றி அமைக்கிறார். ஒரு ஒரு ரா பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறான். அந்த காலத்தில் எப்படி பிச்சை எடுப்பாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமால, திருச்சி ட்ரம்பலான்னு போய் நிற்பான். பரதேசின்றது அந்த பிச்சை தான். அவன் பசிச்சாதான் போவான், பசிக்கலைன்னா பிச்சைக்கு போக மாட்டான். பட்டினத்தாருக்கு கூட அடிச்சிட்டாங்க. திருச்சி ட்ரம்பலான்னு போகும்போது இவ்வளோ உயரமாக தடி மாடு மாதிரி இருக்கிற போய்ச்சி சாப்பிடக்கூடாது, திருட வந்துட்டான் நடிகான். இனிமேட்டு இருக்கும் இடம் தேடி உருக்கும் உடனே கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன், இல்லைன்னா பட்டினி கிடந்து சாவன்னு சொல்லி முடிவு எடுத்து உட்காரார். பத்திரிகையார் பிச்சை எடுத்துன்னு வந்து அவர் கொடுக்குறார். இப்போ வள்ளலார் இந்த பிச்சைக்காரன் போய் திருச்சி நிர்மலம் நமச்சிவாயா நிற்கும் பொழுது சென்னை வாசி ஒரு பதில சொல்றான். ஒன்று சாப்பாடு இருந்தால் போடணும், இல்லைன்னா இல்லைன்னு. ரெண்டும் இல்லாத ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறான். கில்லடியானால் சென்னை வாசி என்னன்னா பக்கத்து வீடு பாருன்றான். அப்போ இது மாதிரி அவருடைய தோடையே கட்டுறான். இந்தா இன்னொரு தோடையும் பிடி எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுக்குறார். இப்படி சில சம்பவங்களை அவரை பாதிச்சு சென்னையில் இருந்து வள்ளல் பெருமானார் வந்து என்ன பண்றாரு, வெளியேறார். ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம நம்ம மனசுல அழுக்கு படிஞ்சு போயிருக்கு. பாடல் நல்லோர் ஒருவர் உளரின் அவர் பொருட்டு பெய்யணும் பெய்யும் மழைன்னு எல்லாருக்கும் நல்ல மழை பெய்யினா. நல்லவங்க இருக்கிறாங்களா, ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அருள் மனமாயை சொல்கிறோம். அருள் மனம் மாயையில் வேணால் நல்லவர்கள் இருக்கிறாங்க. பொருள் மனம் மாயையில் எங்கே இருக்காங்க? இந்த உலகம் எதையாவது பண்ணி சம்பாரிச்சிக்கோ. தந்தை பெரியாரை கேட்டாங்க, யார் வந்து போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மனிதன்? போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கு உரிய மனிதன்னா பணக்காரனா? கிடையாதுன்னார் பெரியார். பணக்காரன் போற்றுதலுக்கு வணக்கத்துக்கு உரிய மனிதன் சொன்னா ரிசர்வ் பேங்கை தான் வணங்கணும், அங்கே தான் நிறைய பணம் இருக்குது. சரி, யார் வந்து அப்போ பெரிய சொற்பொழிவோ நம்ம ஐயாலாம் சொற்பொழிவாளர், இன்னும் நிறைய சொற்பொழிவாளர் இருக்காங்க. இவங்களா சொற்பொழிவாளர் படித்தவன் இவன் சொன்னால் என்சைக்ளோபீடியான்னு ஒரு பொது அறிவு கலைக்கலைஞர் இருக்குது, அதில் தான் நிறைய விஷயம் இருக்குது, அதை தான் வச்சு வணங்கணும். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்து நிறைய சொல்கிறார் பெரியார். சொல்லி கடைசியாக முடிக்கும் போது, எவன் ஒருவன் உயிர்களை நேசிக்கின்றானோ, எவன் ஒருவன் மனிதனை நேசிக்கின்றானோ அவன்தான் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மனிதன். எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கணும் அருள் செய்வாய் பராபரமே சொல்றார் தாய்மான சுவாமிகள். வள்ளல் பெருமானாரே அதையே நல்ல எல்லா உயிரத்திலும் நான் இருக்கிறேன், எல்லா உயிரும் என்னிடத்தில் இருக்குது. எங்கே கருணை இயற்கையின் உள்ளதோ அங்கே விளங்கி அருட்பெருஞ்சோதி. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அருட்பெருஞ்சோதின்னு முடிக்கிறார். உயிருள் யாம் எம்முள் உயிர் என இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகவென்று உரைத்த மெய் சிவமே அருட்பெருஞ்சோதின்னு முடிக்கிறார். தலைப்பை விட்டு நம்ம போகாம பார்த்துக்கணும். அந்த முன்னிரு மலை இருள் என்பதில் நாம் செய்கிற பாவம் எல்லாமே அப்போ ஏற்கனவே பண்ணிட்டு வந்துக்கிறோம். போன பிறவின்னு ஒன்று இருக்குதா, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறாள். இந்த பிறவிலே நம்ம செஞ்ச அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் நாம. தாத்தா சொத்து பேரனுக்கு கேட்டா அப்பா அம்மா 2 பேருக்கும் சுகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுன்றான் டாக்டர். தாத்தாவுக்கு இருந்தால் ஒரு 50% வாய்ப்புன்றான், அம்மாவுக்கு மட்டும் இருந்தால் 50% வாய்ப்புன்றான். என்ன சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன், எனக்கு 400 இருக்குது, எனக்கு 300 இருக்குது, என்னது சுகரு. இந்த பாவ மூட்டையோடு தான் இந்த உலகத்துக்கு நாம் வரோம். அப்போ அந்த 300 மலை இருள் என்று சொன்னால், ஐயா ஒரு விளக்கம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறேன், நான் கண்டுபிடிச்சது. நமக்கு முன்னாடி நிற்கிற மலை இருள் காமம்,
மோசமானது. அது ஒரு அதை இன்னும் நல்லா பெரியவங்க உடைச்சே சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 மலை இருள ஜெயிக்க முடியுமா? இது நம்மளை ஜெயிக்குதா, நாம இந்த மலை இருளை ஜெயிக்கிறோமா? நாம இந்த மலை இருளை ஜெயிச்சிட்டா எண்ணுல வரை மேல் எழுந்த செஞ்சுடரே எது வரும் நமக்கு? இந்த மலை இருள்களை நாம் வென்று முழுசுமா நீக்கின்னு போனாதான் செஞ்சுடர் வரும். எங்க வரும்? ஐயா சொன்னாங்க துரிய நிலை. அப்படி தண்டபாணி ஐயா மிகப்பெரிய ஆய்வாளர், அவர் இந்த உலகம் பயன்படுத்திக்கணும். அந்த செஞ்சுடர் என்பது துரிய நிலைக்கு அடுத்த நிலை. துரியமும் கடந்ததோர் பெரிய வான் பொருள் என அந்த வான் பொருளை இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கிறோம். ஐன்ஸ்டீன் இப்பதான் சொன்னார் E=mc² பொருள், ஆற்றல், நிறை, இதெல்லாம் வள்ளல் பெருமானார் அது 1872 சொல்லிட்டாரு. இந்த மனசு நம்ம கெட்டு போக பார்த்துக்கணும். என்னை ஏறா நிலைமே ஏற்றி வைத்தது தயவு, அது என்னை தூக்கி விட்டது தயவு. அப்ப நாம இந்த தயவு, உயிர், இரக்கம், இது போன்ற பண்புகளாலேயே நம்ம வளர்த்துக்கிட்டு வரணும். இதை பற்றி தான் நம்ம பேசணும். மற்றவங்க பேசுறதை கேட்டாலே நம்மளுக்கு பாவம் வந்து சேர்ந்துடும், மலை இருள் வந்துடும். அந்த மலை இருளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானாரே ஒரு கட்டத்தில் திணறார். எழுத்தறியும் பெருமான் மாலையில் பார்த்தீங்கன்னா, சிந்தை மயங்கி தேங்குகின்ற நாயனை முந்தை வினை தொலைத்து பொய் கழற்கள் ஆக்காதே. அவருக்கே முந்தை வினை வந்து பிடிச்சிக்குதான். முந்தை என்னாலேயே முடியல, நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ கேட்குற. நிந்தை நீதியா? நீ செய்யறது எனக்கே மூச்சு திணற இருக்குது. இந்த அரசு ஊழியம் மாத்திரம் கல்லடாருடைய துரும்புல இருக்கிற துரும்புக்கு பெற மாட்டோம் நம்மளாம். ஆனால் அவரே எந்த நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே, எழுத்தறியும் பெருமானே, நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், எனக்கே ஒன்றும் இறைவனால் வருவிக்கப்பட்ட வள்ளலாரே திணறி இந்த பாட்டில் கேட்கும்போது அப்போ அவருக்கு விட எங்கே கிடைக்குதுன்னா, சத்திய தர்ம சாலை ஆரம்பித்த பிறகு அங்கே வந்து கஞ்சியை வாங்கி குடிக்கிறான். அந்த சத்திய தர்ம சாலைக்கு பேரு முதல்ல வள்ளலார் ஆரம்பிக்கும் பொழுது கூழ் அறச்சாலை. வெயில் காலத்தில் கூழும் மழை காலத்தில் கஞ்சியும் வார்க்கப்பட்டது. இந்த கஞ்சி 19 விதமான பஞ்ச காலம் நிலவுகின்ற அந்த காலத்தில் அனைவருக்கும் பொதுவான ஒரு சபையை ஏற்படுத்து. அவன் ஜாதிக்கு அவன் கஞ்சி ஊற்றினான். தர்மசாலை நிறைய இருந்தது. வஸ்திரத்தை எப்படி போட்டிருந்தா ஒரு ஜாதி, நாமத்தை எப்படி வச்சா ஒரு ஜாதி, பட்டையை எப்படி போட்டால் ஒரு ஜாதி, அதுக்கு ஒரு குறியீடு வச்சு அவன் ஜாதிக்கு அவன் போட்டுக்கிறானே தவிர பொதுவான ஒரு தர்மசாலை இல்லை. மற்றவங்க வந்தால் அப்புறம் வாங்கணும், அப்புறம் வந்தால் தீந்து போச்சு போங்கன்னுவான். இதை கண்டு வெகுண்டு தான் ஐயா தர்மசாலையை தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பசித்தோர் முகம்பார் பசி பீனி போக்குவது பரம புண்ணியன்னு. அங்கே அவருக்கு அந்த விடைக்கு பொருள் கிடைக்குது. என்ன பொருளாக அந்த வாங்கி சாப்பிட்றவன் மகிழ்ச்சி அடைகிறான், வாழ்த்துறான். மதிய சாப்பாடு கொடுக்குறார், அதை பார்த்து வாழ்த்துறான். காலையில் கஞ்சி கொடுக்குறார், மதிய உணவு கொடுக்குறார். இதை எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போ தான் ஓஹோ, இந்த கருணை வெம்மலை 20 விடி தருணம் தனில் செம்மையில் முதித்து கருணைன்னு அந்த பாடல் பாடுறார். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் எது இருக்கணும், நாம் காலையில் எழுந்து இரவு படுக்க போகிறது வரைக்கும் பெண்களுக்கு விளையாட்டாக சொல்லுவாங்க, காலையில் இருந்தால் கோலம் போகிறதுலேருந்து நைட்டு தலைகாணி உர போகிற வரைக்கும் வேலை இருந்து தான் இருக்கும். ஆனால் ஆமாம், வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீ எந்த வேலை வேணா செய், ஆனால் அந்த இறை நினைப்போடு செய். இறைவன் நமக்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றான். ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுளம் சூழ்ந்த செஞ்சுடரே. எந்த ஆதி அந்தம் எந்த வேலைக்கு வேணாலும் போ, ஆனால் அருள் ஜோதியாக
நமக்குள்ள இறைவன் இருப்பதை நாம் அந்த உணர்வோடு, அந்த உணர்வு நிலையோடு, அதில் ரொம்ப தெளிவானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் தான். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜப மாலை மாதிரி அது கடையில் உட்காந்து இருக்கும்போது அது அந்த அல்லா பிஸ்மில்லா ரஹ்மான்லாம் நாம் என்ன பண்ணுறோம், அந்த நேரத்துக்கு வள்ளலார் அகவல் படிக்கிறதுனாலும் சரி, இல்லை ஜோதி வழிபாடு பண்ணுறதுனாலும் சரி, அந்த நேரத்துக்கு பண்ணுறோம், அப்புறம் மறந்துடுறோம். இந்த நிலை மாதிரி எப்பொழுதுமே இறை சிந்தனையில் இருக்கணும். காலையிலேருந்து இரவு தூங்க வரைக்கும் கூட. இப்போ நம்ம ஆளுங்க புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க 3:30 மணிக்கு. நான் எங்கே அதில் கலந்துக்கிறது? நான் ஏந்து படுக்கிறதே 1:30 மணி. ஆனாலும் அதெல்லாம் ஒரு புதிய முயற்சி. ஏதோ ஒன்று இல்லாமல் 3 விஷயத்த வள்ளல் பெருமானார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த மலை இருளில் தான் வருது. அதுவும் தன்னை மதியாது இருத்தல். அது என்னன்னா ஆணவம். நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை படிக்க வச்சேன், நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன், நான் தான் இவங்களுக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்ற அந்த தன்னை மதியாது இருத்தல். பிறர் குற்றம் விசாரியாமல் நடத்துது போறார். நான் குற்றம் சொல்லிட்டு இருக்கேன். எத்துணையும் பேதம் வராது இருக்கணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும். காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஸ்டாலின்லாம் என்ன சொன்னா? சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே எங்கிருந்து போனதுதான். வள்ளலார் கொள்கையில் இருக்கிற அந்த அகவல்ல இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு உலகத்துல எதுவுமே கிடையாது. அருட்பானா அருட்பாதான், அகவல்னா அகவல் தான். அதை தாண்டி எல்லாமே தன்னுடைய அனுபவங்களாக பதிவு செய்கிறார். அடுத்தது 3வது ரொம்ப முக்கியமானது, பிறர் குற்றம் விசாரியாமை. தன்னை மதியாது இருத்தல், எத்துணையும் பேதமுறா, பிறர் குற்றம் விசாரியாமை. இது 3மே மலை இருள் தான். இந்த மலை இருளையும் நாம போக்கிக்கணும். அதாவது ஒருத்தருக்காக நாம பேசக்கூடாது. தனிப்பட்ட ஒருத்தருக்காக நம்ம எந்த இடத்திலையுமே பேசக்கூடாது. பொது நியாயம், உலகெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக வள்ளலார் சொல்றார். அந்த பொது நியாயத்தை பேசணும். ஒருத்தருக்காகவோ சார்பு நிலையை எடுத்து பேசினா அதுவும் மலை இருள் தான். அப்ப நம்ம என்னவா இருக்கிறோமா? குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் இருக்கிறோமா? இதை மாத்தினார் வள்ளலார். அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அனுபவமாய் இருக்கணும். சாதி, சமயம், மதம், மாச்சரியம் இதெல்லாம் தடுத்து தூக்கி போடணுன்றார். எப்படி தூக்கி போட முடியும்? அதுக்கு ஒரு அறிவு வேணும். அது என்ன அறிவு? ஞான அறிவு. ஞானம்னால அறிவு தான், அறிவுனால அறிவு தான். ஆனா சாதாரண அறிவு நிலையில் இருந்து ஞான அறிவு நிலைக்கு போனாதான் அஞ்ஞான இருளில், அஞ்ஞான உருவில், அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாத எங்களை தேவரின் பெருங்கருணியால் நீங்க கொஞ்சோண்டு எங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கிறீங்க. வள்ளல் பெருமானார்கிட்ட கற்றதென்றும் சாகாத கல்வி என்று உன்னிடத்தில் சொல்றாரு. சாகா கல்வியை கற்றுக்கணும். ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது கொஞ்சம் தான். மற்றது நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல? இந்த மலை இருள்லாம் தடுக்குது. மலை இருள்லாம் தடுக்குது. இந்த மலை இருள் எல்லாம் குற்றமும் குணமும் எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம்னு சொன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். நம்ம ஏன் ஆக முடியாதா? வள்ளலார் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். முதல்ல அதுக்கு ஒரு தெளிவு வேணும். கடவுள் யாரு, எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? 10 கட்டளை சொல்ல. கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த தெளிவுக்கு நம்ம முதல்ல வரணும். மற்றெல்லாம் கிடையாது. மற்றெல்லாம் புராணங்கள், இதிகாசங்கள்லாம் முடிந்த முடிவினை தெரிவிக்க மாட்டா. அவைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு தெளிவு நிலைக்கு கொண்டு வருகின்ற அந்த வள்ளலாரினுடைய நெறிதான் தெருள் நெறி. அந்த தெருள் நெறியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக்கணும்னா இது மாதிரி சாலை சங்கங்கள் இவைகளுக்கெல்லாம் நாம் வரணும். இதில் யாராவது ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிடுவான் எல்லாரையும்.
நான் சொல்கிறேன். ஐயா ஐயா கதை சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன்னா, இடி மின்னல் மழைக்காலம் எல்லாரையும் கொண்டு போய் ஒரு ரைஸ் மில் குடோனில் தங்க வச்சுட்டாங்க. பார்த்தா அன்றைக்கி மின்னல் அதிகமாக இருக்குது, இடி அதிகமாக இருக்குது. பார்த்தான், இடி மின்னல் விழுந்ததுன்னா மரத்து மேலே தான் முதல்ல விழும். அந்த மரத்து மேலே விழுற இடி மின்னல் வந்தது நம்மளை தாக்கும். அதனால் நம்மளாம் இங்கே கூடாரத்தில் இருக்கிறோம், ரைஸ் மில்லில். இங்கே இருக்கிற ஒருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வாங்க, யாரா ஒருத்தனோட போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்காங்க இந்த குடோனில். ஒருத்தராக போகிறான், தொட்டுட்டு வரான். அப்பா, எவனா ஒருத்தவன் பாவம் செஞ்சிருந்தாதான் அவன் அங்கே காலி ஆகிடுவான், இடி அவன் தலை மேலே ஊந்து. இது மாதிரி ஒருத்தராக போய் தொட்டுட்டு வரான். யார் மேலேயும் விழ, நான் தப்பிச்சேன்னு எல்லாம் வந்துடுறான். கடைசியாக ஒருத்தன் போக வேண்டி இருக்குது. பார்த்தா பயப்படுறான் அவன். இவ்வளோ பேர் தப்பிச்சிக்கினாங்க, நம்ம ஒருத்தன் தான் பாவி பழகுதீங்க, நம்ம போய் தொட்டுட்டு வந்தால் என்ன போகிறோம் போய் தொட போகிறான். இங்கே இடி ஊந்துருது 1000 பேர் இருக்கிற இடத்துல. அந்த நிலையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ அதில் ஒருத்தன்னா தேறிக்கிறான். வள்ளலார் சொன்னார் பாருங்க, இதுவரை எழுத்தில் சொல்லி வந்தோம், பேச்சில் சொல்லி வந்தோம், பாட்டில் சொல்லி வந்தோம், இதெல்லாம் கேட்டு ஒருத்தராவது தேர்றாங்களான்னா ஒருத்தர் கூட தேரலையே. தொழுவூர் வேலாயுதம் மொழியில் யாராவது தேர்வார் பார்த்தா அவர் பட்டையும் கொட்டையும் போட்டு மனுஷ தரத்திலே இருக்கிறாரு, வருத்தப்பட்டார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதால் வந்த லாபம் இது. எதையுமே இப்போ அந்த திருச்சிற்றம்பலம் பிச்சைக்கு போனாரா, பிச்சைக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? வள்ளலார் அந்த பிச்சைக்கார சகாப்தத்தை மாற்றி அமைச்சாரு. இன்னைக்கு நாம சாப்பாடு எடுத்துன்னு பிச்சைக்காரனை தேடி போறோம். அவன் கேட்கறான், என்னது இது? சாம்பார் சாதம் வேணாம், பிரிஞ்சு இருந்தா கூட தக்காளி சாதம் இருந்தா செலக்ஷன் பண்றான். 5 பொட்டலம் அவன் வச்சுக்கிறான், நம்மளுக்கு 2 கொடுப்பான், உங்களுக்கு உனக்கு ஒண்ணா நீ எடுத்துன்னு போகணும். இந்த சகாப்தத்தை மாற்றி அமைத்தது யார்? வள்ளல் பெருமானார். அப்ப ஜீவகாருண்யம் செஞ்சுதான் நான் ஆண்டவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னாலும் எனக்கே சில விஷயங்கள் புரியல. எழுத்தறியும் பெருமான் மாலையில சொல்லி இது எப்ப புரியுதுன்னா, ஜீவகாருண்யத்தை பரஜீவகாரம், மிருகம், பறவை, பட்சி எல்லாத்துக்கும் கொடுறான்றார். எதையுமே ஒரு கூட விட்டு வைக்கல. அப்போ இந்த இன்னைக்கு யாராவது நீங்க நடைமுறையில் பார்த்துக்கலாம், பிச்சைக்காரன் யாராவது வீடு தேடி வரலாம், நாம தான் பிச்சைக்காரன் தேடி போறோம். இப்போ கோயிலுக்கு போறோம், அது வேற கதை. கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிச்சைக்காரன். போகும்போதே வழியில் உட்காந்துருக்குறான், அம்மா தாயேன்னு உட்காந்துக்கிறான் பிச்சைக்காரன். கோயில் உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கிட்ட போய் எனக்கு அதை கொடு, இதை கொடு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வை, என் பையனுக்கு வேலை வாங்கி கொடு, வீடு கட்டி கொடுன்னு கேட்குறான். இவன் சாமி கிட்ட பிச்சை எடுக்கிறான். உள்ளேருந்து ஒருத்தன் தட்டை தூக்கின்னு வரான், ஐயரு. இந்த வள்ளல் பெருமானார் அந்த பாட்டு எழுந்து பார்த்தீங்கன்னா, அகத்தே கருத்து புறத்து விழுத்து இருந்துன்னு அதில் நம்ம புரிஞ்சுக்கிற விளக்கம், நாம தான் அகத்தில் கருத்து இருந்தோம், புறத்தில் இருந்தது. அவர் சொன்னது அவங்கள தான். புறத்தில் யார் வெளுத்து இருந்தா அந்த காலத்தில்? பிராமின்ஸ் தான், அவன் தான் வெளுத்து இருந்தான். அகத்தில் யார் கருத்து இருந்தா அவன் தான். அவன் நோக்கம் பூரா நீ தட்டில் எவ்வளோ காசு போடுற, 4 நாள் போட்டீங்கன்னா தனியாக எடுத்து காட்டுவான். நீ 4 நாள் போட்டேங்க 50 ரூபா போட்டவன தனியாக எடுத்து காட்டுவான். அது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். உள்ளிருந்து 500 ரூபா போட்டானா சாமி இருக்கிற மொத்தத்தையும் வழிச்சு வந்து கையில் கொடுத்துருவான். அவன் நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கிறான். திரும்பி போகும்போது வெளியில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கிறான், அவன் நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கிறான். நாம் சாமி கிட்ட பிச்சை எடுக்கிறோம். ருத்ர தாண்டவனு ஒரு படத்தில் வி.கே. ராமன் சொல்லுவான், ஏண்டா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு 50,000 கூட 50,000 கூட என் கோயிலில் வந்து கேட்குறியே, நீ ஏட்டாண்டு 10 ரூபா உண்டியில் போட்டாதானா என் கோயிலே விலைக்கு ஏறியும். இப்போ நம்ம சங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா வள்ளலாறு சங்கம் இதெல்லாம் ஏதோ பிரமிப்பாக நினச்சிக்கின்னு வருவாங்க. இங்கே போனால் ஏதோ நம்ம ஜாக்பாட் அடிச்சிடலாம், நீ தான் இங்கே 10 ரூபா முதல் வைக்கணும். புனித ஐயா நிகழ்ச்சி நடத்துறாருன்னா 9,000 ஷார்ட்டேஜ், சங்கத்துக்காரங்க தான் வைக்கணும். ஐயா நிகழ்ச்சி நடத்துறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜீவகாருண்யம்
மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் 250 பேருக்கு மூளை வளர்ச்சி, அவங்களுக்கு உணவு, அது ஏற்பாடு நம்ம சங்கம். அதெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும். எங்கள் சங்கத்தில் கூட 27 பேர் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு 12 பேர் தான் இருக்கான். அந்த 15 பேருக்கு என்ன டார்கெட்னா, போனால் இவர்கிட்ட ஏதாவது ஒரு 50,000 1 லட்சம் கடன் கேட்டு வாங்கிக்கலாம், ஐயா வந்து வள்ளலாறு தாராளமாக கொடுப்பாரு. ஏன் ஜீவகாருண்யத்துக்கு செலவு பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், அதை செலவு பண்ணுறோம், யாருன்னா கொடுத்தா அதை செலவு பண்ணுறோம். நீ வீட்டு கதைக்கெல்லாமல் நம்ம கொடுத்துருக்க முடியும்? இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே மலை இருள் தான். இவங்களுக்குலாம் இங்கே வேலை கிடையாது, ஃபில்டர், அது தானாக நடந்துடும். இந்த புகழ் ஆணவம், அந்த ஆணவமும் போயிடும். வள்ளல் பெருமானார் அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். வள்ளலார் வந்து அருள் ஜோதியை தூக்கி நம்மளுக்கு போடுறாருன்னு சொன்னால், அந்த இடைவிடாது கருணை, நன்முயற்சி, இவைகள்லாம் இருக்கணும். நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் 2ன்னு பிரிக்கிறார் வள்ளலார். நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் 2ன்னு முடிக்கிறார் வள்ளலார். பார்த்தீங்கன்னா, ஒன்று ஊழ்வினை. ஊழ்வினைனா முற்பிறவியில் செஞ்ச வினையாகவும் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம பெற்று முன்னோர்கள் செய்த வினையாகவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து அஜாக்கிரத்தை. இந்த ஊழ்வினையால் வரக்கூடிய துன்பத்தை அன்ன தர்மம் செய்வதன் மூலியமாக, ஜீவகாருண்யம் செய்வதன் மூலியமாக அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நிவர்த்தினா முழுசா கிடையாது, முழுசா நிவர்த்தி செய்யறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. நீ கால் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்து, நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், கால் உடஞ்சி, கை உடஞ்சி, மூக்கு உடஞ்சி, வாய் உடஞ்சி, பெட்டு போட்டு கட்டு போட்டு படுத்துன்னு இருப்பான். கால் உடையாது, ஏதோ சுண்டு விரல லேசாக கீறின்னு போகும். இந்த வேலையை தான் அன்னதானம் செய்து ஜீவகாருண்யம் செய்து. இதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் செலவு என்பது சத்தியமானதாக இருக்கணும். சத்தியத்தை நம்ம வள்ளலார் காசுல 10 பைசா கூட நம்ம சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் ஊழ்வினைய சேர்த்துக்கிறீங்க. நான் சொல்லுவேன், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 1000 ரூபாய் போட்டு அன்னதானம் செய்வேன். அப்போ என்னுடைய ஊழ்வினையும் பேலன்ஸ் குறைஞ்சிக்கினே வரும். நீ அந்த 1000 ரூபாய் 500 ரூபாவை கையை வச்சினா இங்க ஊழ்வினை ஏறிக்கினே வரும். அதனால நாம எந்த வகையிலாவது எல்லாரையும் ஏமாத்திடலாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒரு 100 ரூபாய்க்கு யாரும் பாக்கெட்லேருந்து விழுந்துடுது, எடுத்து அவங்ககிட்ட ஐயா உங்க காசு கொடுத்து வாங்கிங்க ஐயான்னு கொடுத்துட்டா நம்ம அதோட தீர்த்து கதை. அதை நம்ம காலால் மிர்ச்சி, கையால் அமுக்கி இமுக்கி பாக்கெட்டில் போட்டுக்கின்னு போயிட்டு, ஆமாம். அப்போ என்ன ஆகுது, அந்த பாவம் நம்ம நைட்டு போய் படுக்கிறானா, ஐயோ இந்த 100 ரூபாய் அவர்கிட்டே, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அவர்கிட்டே கொடுத்துட்டு வராதுக்கு போயிட்டுமே, சரி நாளைக்கு ஏன்னா வட்டி வடிவம் கோயில் வாசல் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு போட்டுருவோம். யார் விட்டு பணத்தை எடுத்து யார் பிச்சை போடுறது, இல்லை கோயில் உண்டியில் போட்டுருவோம். அந்த பாவத்தை கொண்டு போய் அங்கே சேர்க்குறியா? கோயிலில் இருக்கிற பொருள் பூராவே பாவம்தான். அப்போ அந்த படுத்துன்னு இருக்கும்போது அந்த நெஞ்சாகப்பட்டது தன்னை சுடுது. எப்படி இருந்தாலும் மனிதனுக்கு மனசாட்சின்னு ஒன்று உண்டு. அந்த மனசாட்சியை ஏமாற்றி நீ எதுவுமே செய்ய முடியாது. அது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னா, மனம் செம்மையாகலைன்னா நீ எந்த பாவத்தையாவது சொல்லி என்னென்ன பாவம் பண்ணுவோம், ராகு கேது தோஷம் காலாஸ்திரிக்கு போகிறான், சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறான், முனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறான், ஏதோ போகிறான் வரான், எங்கே போனாலும் தீராது. ஐயா சொல்ற ஜீவகாருண்யம், பரோபகாரம், சத்விசாரம், இதில் தான் நம்முடைய பாவங்கள்லாம் தீரும். வேற தீரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மலை இருளில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அது ஒரு முக்கியமான மலை இருள், கோபம். இந்த கோபம் பார்த்தீங்கன்னா மிக 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 சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி. நம்மள மட்டும் இல்ல, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்கிறான்.
கோபத்தோடு நீங்கள் ஊன்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? நஷ்டத்தோடு தான் திரும்பி வரணும். அப்போ அந்த கோபத்தை நம்ம ஜெயிக்கணுன்றார் வள்ளுவர். சாந்தமும் லேது சவிக்கியமும் லேதுன்னுவான் தெலுங்குல. அதனால அந்த சாந்தமான அந்த குணம், சன்மார்க்கிக்கு வந்து பட்டம் போடணும், இந்த தலப்பா கட்டணும், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் முகத்தை பார்த்தாலே சொல்லணும் இவங்க சன்மார்க்கிக்கு வைஷ்ணவனுக்கு குறியீடு நாமம், சைவனுக்கு குறியீடு பட்டை, இதெல்லாம் போய் சமயமும் கடந்ததோன்னு சொல்றார். அந்த குறியீடே இல்லாம பார்த்தாலே இவர் சன்மார்க்கி அப்படின்னா அந்த சாந்த குணம் வந்தாதான் சன்மார்க்கி. கோபம் கொப்பளிக்குது, சினிமா போடா முட்டாள் என்ன ஒருத்தர் சொன்னாரு, நான் கம்முன்னு வந்துட்டேன். யாரா? இன்ஸ்பெக்டரு. அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும்? இன்ஸ்பெக்டர் என்ன பேச முடியும்? செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்னன்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள் சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா விமான நிலையத்தில் ஒரு பஞ்சாப்காரு சரக்கு அவரு அமெரிக்காவுக்கு பயணம் பண்றார். ஏகப்பட்ட லக்கேஜ் வச்சுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சென்னை வந்து உலகத்தினுடைய ஒரு குப்பை கூடனே சொல்லலாம். எல்லா பொருளும் இங்கே விலையாக்கிடலாம். உலகத்தில் எங்கே விற்காத பொருளை எடுத்துன்னு வந்து போட்டு பாதி விலைக்கு இங்கே விற்றுடலாம். அப்படி ஒரு சந்தை, இது சந்தை பொருளாதாரம் முக்கிய ஊர். அவர் ஏகப்பட்டது இங்கே பார்த்தா எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. வாங்கி மூட்டை மூட்டையாக கட்டிட்டு அந்த கார்கோவில் அந்த பரபரப்பு, ட்ரெயினை பிடிக்கிற விமானத்தை பிடிக்கிற பரபரப்பு நேரம், அந்த மூட்டத்துக்கு வர தொழிலாளி இருக்கான் பாருங்க, அவனை கடுமையாக சாடுறார், திட்டுறார், ஏத்துறான், போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? சரிங்க முட்டாள், லேட் பண்ணுறேனா, இடியட், அது இதுன்றாரு. சரிங்க. இன்னொருத்த கூட இருக்கிற தொழிலாளி ஒருத்தன் பார்க்குறேன், என்னடா அவன் அப்படி திட்டுறான், அவன் வெளியூருக்காரன், நீ கம்முன்னு தெரியாடா. நான் திட்டி போய் போகிறான் விடு, எனக்கு கோவம்லாம் வரல. எனக்கு கோவம் வருது, நானும் அது போய் நீ கேட்காத அப்படின்றான். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பிறகு போயிடுறாரு. என்னடா அவ்வளோ திட்டிட்டு போயிடாது, எதோ கம்ப்ளைண்டாக கூடாதுனா கொண்டா, ரொம்ப அநாகரிகமாக திட்டான். கவலையே படாத, அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, அவர் லக்கேஜ் பூரா ஆஸ்திரேலியா ஏற்றி விட்டான்றான். அப்போ அவன் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. அப்போ இது எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யார் மேலேயாவது கோவப்பட்டேன்னு வச்சுங்களேன், அவன் பதிலுக்கு கோவப்பட்டா நம்ம தப்பிச்சோம். சரின்னு போயிட்டானா நேரம் பார்த்து நம்மளை கருவறுத்துருவான். அதுக்கு பயந்து நம்ம கோபப்படக்கூடாது. அதனால வள்ளல் பெருமானார் அந்த பொய், கொலை, கல், களவு, காமம், பேராசை, கஞ்சத்தனம் போன்ற அந்த மலை இருள் எல்லாம் நீக்கணும். மனசாலும் ஒருத்தருக்கு நம்ம தீங்கி நினைக்க கூடாது. வாக்கினாலும் நம்ம தவறான சொற்களை பேசக்கூடாது. எண்ணத்தாலும் செயலாலும் நம்ம வந்து சன்மார்க்க செயல்பாடு தான் நல்லா வடிகட்டி வரணும். நான் சுத்தாத கோயிலே இல்லை, என்ன ஊரது, வாரணாசி, காசி இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும், இன்னும் வெளிநாட்டுக்கு தான் நான் போகல. பத்மநாப கோயிலேருந்து எல்லாமே நான் இந்த இந்தியாவில் பெங்களூர் ஆகட்டும், இந்த சாமுண்டி, நான் போகாத கோயிலே இல்லை. ஆனால் எல்லாமே தத்துவம். இந்த தத்துவம், அதாவது வள்ளல் பெருமானார் சொன்ன 96 தத்துவங்களை சிலையாக வச்சிருக்கிறான். அம்மா ஆடு இலை ஈ உரல் ஊசின்னு படிக்கிறோம். அம்மா படம் போடுறான், பக்கத்தில் இலை படம் போடுறான். 6ஆம் கிளாஸில் அது வருதா? படம் போயிடும், அம்மா மட்டும் வரும். பிஹெச்டி போயிட்டோம், பிலிட் போயிட்டோம், டிலிட் போயிட்டோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படிப்பு, பிஹெச்டி டாக்டரேட்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு படிப்பு இருக்குதுன்னா அது வள்ளலாரினுடைய சாகா கல்வி. அந்த சாகா கல்வியை நாம் படிப்பதற்கு இந்த 300 மலை இருளை நாம் தாண்டி முழுவதும் கடந்து போனாதான் அந்த சாகா கல்வியை நாம் படிக்க முடியும். அந்த சாகா கல்வியை படிப்பதற்கான தகுதியுடைய ஒரு பாடல் தான், அந்த வரி தான் அந்த 300 மலை இருள் என்பது. இதை நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள என்ன வருதான், இதை தாண்டி போன பிறகு சபை எனது, உளம் எனது, தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. இந்த மலை இருளை எல்லாம் நாம் தாண்டின பிறகு சபை வெளியே இல்லை, சபை எனது, உளம் எனது, தான் அமர்ந்து எனக்கே உள்ள வந்துட்டாரு.
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அபயம் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தீவிரதரம், அதி தீவிரதரம், மந்ததரம், அதி மந்ததரம் எண்ணுலே அரும்பி எண்ணுலே மலர்ந்து நமக்குள்ளே எல்லாம் வரும். வந்தாதான் சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் பாடல் வருது இல்லையா? அகவல் முடிக்கும்போது அம்மையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து, இப்போ இந்த சபையில் கூட என்னையும் பொருள் என எண்ணி என் உலகத்தை அம்மையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து கூப்பிட்டுருக்காங்க. அரசு ஒளி நான் ஒன்றையும் ரொம்ப ஜாக்கிரதையாக 20 வருஷமாக பார்த்துக்கிட்டேன்னா இந்த சொற்பொழிவாதி இதெல்லாம் வேணால் செயல் ஒன்றே சிறந்த சொல். செயலில் நம்மளால் என்ன முடியும். ஆனால் நம்முடைய ஐயா சென்னேரி ஆசிரியர் தண்டபாணி ஐயாவும் புனிதன் ஐயா நம்முடைய உத்தமபுத்திர ஐயாலாம் முடிவு பண்ணி சொற்பொழிவாளர்களை நம்ம புதிதாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இல்லை சொல் குற்றம் பொருட்குற்றம் எதனா இருக்கலாம், சில விமர்சன குற்றங்கள் இருக்கலாம், மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். தயவு திருச்சிற்றம்பலம்.